அரஃபாவுடைய நோன்பை குறித்து எம்பெருமான் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுலு ஸௌமி அரஃபான் நாங்க பெருமானார். சுயாமி யௌமி அரஃபா ஒரு ஹதீஸ். சுயாமி யௌமி அரஃபா, அரஃபாவிலே நோன்பு வையுங்கள். அந்த நோன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் என் ரப்பின் மீது ரொம்ப ரொம்ப ஆதரவு வைக்கிறேன். ஐயோ கஃபிர சனத்தல்லதி கபுலா ஓ சனத்தல்லதி பாதா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்கு முந்திய ஒரு வருடம் நீங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். இனி வருகிற ஒரு வருடம் நீங்கள் செய்ய போகிற பாவங்களையும் மன்னிப்பான். உங்கள் வாழ்க்கையில் 2 வருடங்களின் குற்றம் மன்னிக்கப்படுவதற்கு ரொம்ப தகுதி அந்த ஒரு நாள் நோன்பு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பு வைக்கிறேன், என் கடந்த காலம் மன்னிக்கப்படும். நாங்க சனத்தல்லதி கபுலா ஓ சனத்தல்லதி பாதா, இனி வரும் ஒரு வருடம். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். 2 வருடம் அரஃபாவின் ஒரு நாள் நோன்பால் மன்னிக்கப்படும் என்பார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் என் மனைவியோடு வைக்க வேண்டும், என் பிள்ளைகளோடு வைக்க வேண்டும், என் உறவுகளோடு வைக்க வேண்டும். இந்த 8ஆம் நாள் 9ஆம் நாள் எங்கள் வீடுகளில் பகலில் அடுப்பே எரியக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் செய்த 2 வருடத்தின் குற்றங்களை நான் தலைகீழ நின்னாலும் மன்னிக்க யாரும் இல்லை. என் ரப்பு மன்னிக்கிறான், நீ ஒரு நோன்பு வைத்தால் மன்னிக்கிறான். அல்லாஹ்வின் ரசூல் சொல்வார்கள், எத்தனை பாக்கியமான அந்த 10 நாட்களில் இருக்கிற இந்த 2 நாட்கள்.